இதில் குறிப்பாக இன்னொரு சென்டிமெண்டான ஒரு விஷயம், இந்த படத்தில் கபடி பிளேயர் துருவ் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவரோட அந்த சீனில் ஒலிம்பிக் நீங்கள் விளாடுறதுக்காக எங்கள் டீமில் விளாடுன்னு சொல்லி கந்தசாமி அவர்கள் வந்து துருவையும் பசுபதி அவருக்கு அப்பாவை நடிச்சக்கூடிய பசுபதி அந்த கேரக்டர் கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே மறு சீனில் வந்து அந்த ஊரில் ஒரு 4-5 பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கும். அந்த விவாதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தரப்பு நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி வரியை தூக்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதுக்குப்பா நீ எல்லாம் அவங்கள அனுப்பிக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம், அவங்க எல்லாமே அனுப்ப முடியாது, நல்லது கிடையாது, பிள்ளையை அனுப்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் சார்ந்த சமூகத்தில் இன்னொருத்தர் அந்த இடத்துல இருப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நம்ம வேலை விஷயம்னு போனாலும் தோட்டம் துறவுனாலும் அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறோம், கடையில் நம்ம ஜாமான் வாங்குறோம்ப்பா, நீ என்னப்பா இப்படி சொல்கிற, ஏன்னா எல்லாரும் ஒன்றா மட்டும் தானப்பா இருக்கும், நீ வந்து தேவையில்லாமலாம் பேசாதன்னு சொல்லி சமூக நீதியை நாடார் சமுதாயம் எப்பவும் விட்டு கொடுத்ததில்லை. எல்லா இடத்துலையும் மக்கள் இணக்கமாக இருக்காங்கிறத பதிவையுமே நீங்கள் உங்களோட தரப்பு மக்களின் வாதத்திலிருந்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையும் கூட. அந்த கூற்று உண்மையாக இருந்த நாள் மட்டும்தான் மனத்தி கணேசன் அவர்கள் வந்து அர்ஜுனா விருது போகிற அளவுக்கு வந்து முரண் இல்லாமல் போக முடிச்சுங்கிறதும் வந்து மக்களால் புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சாரார் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அமீர்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷ பகையை நாங்கள் வந்து சுமூகமாக தீர்க்கணும், எங்களால் பேசி அதை முடித்த மாதிரி இருக்கணும், இணக்கமாக இருக்கணும்காக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. எடுத்த முயற்சியெல்லாம் ரைட்டு தான். ஆனால் உங்கள் முயற்சி வந்து முழுமையாக அங்கே வந்து கை கூடலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் வந்து இந்த இடத்துல பட்டியல் வெளியேற்றத்திற்காக தலைவர் பாண்டியராஜா அவர்கள் போராடின மாதிரி காமிச்சிருக்கலாம். அவர் இறந்ததை நீங்கள் இந்த இடத்துல காட்டியிருக்க தேவையில்லை. அதேமாதிரி இந்த பக்கம் படத்தை முடிக்க போகும்போது ஏதோ பாண்டியராஜாவோட மறைவுக்குத்தான் இங்கே வெங்கடேச பொன்னையார், அதாவது கந்தசாமி கேரக்டர் இருக்கக்கூடியவர் இறந்ததாக வந்து ஒரு சீனை கொண்டு வரீங்க. அது இதுவும் வந்து முரண்பற்றது. இதில் நீங்கள் வந்து ரொம்ப முரண்பாடு இருக்குது. நீங்கள் காமிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா மக்கள் மத்தியில் அடுத்து என்ன போகும்னா ஒரு தவறான ஒரு புரிதல் போகும். அப்போ இதுக்காகத்தான் இங்கே இது நடந்துச்சோன்னு சொல்லி இளைய தலைமுறைகள், அந்த காலத்தில் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு பேட் ஒப்பீனியனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய சுயஜாதி பெருமையை பேசுவதற்காக அந்த படம் எடுக்கப்பட்டாலும் உண்மையில் கந்தசாமி கேரக்டர் வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக போற்றக்கூடிய இடத்துல இருக்குது. அதுவும் நீங்கள் சார்ந்த சமூக மக்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அந்த களத்தில் இருந்து இன்ன வரைக்கும் வந்து பெரிய ஒரு அங்கீகாரத்தை அந்த ஒரு கேரக்டருக்கு கிடச்சிருக்குன்னா அது உங்களுடைய தயாரிப்புக்கு நாங்கள் ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல விஷயந்தான். மீண்டும் வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னால் நடந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து எடுத்து காமிச்சிரோம், எங்கள் மனவேதனையை சொல்கிறோம், வலியை சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதே இடத்துல இப்போ உள்ள சூழ்நிலையை பாதுகாக்க வேண்டியதும் இனிமேல் அந்த கலவரம் உண்டாகாமல் தடுக்க வேண்டிய இடத்துல நாங்களும் அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த தியேட்டரில் எத்தனை பேர் வந்து மாற்று சமூகம் மொத்தமாக உட்காந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்த்தாங்கிறது தெரியல.